ஜோசப் விஜய் எங்கக்கா? மேல 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 எங்க வீட்டுல ஒருத்தர் வந்து பதவி வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த போராம அந்த காண்டு அதனாலதான் இவ்வளவு இழுக்கடிச்சாங்களே. நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் இல்ல 50 இயர்ஸ் வரைக்கும் தளபதி மட்டும் தான் இருக்கணும். எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஐ லவ் யூ விஜயனா. அந்த இடத்துல பாருங்க, சி ஜோசப் விஜய் என்கிற நான் எங்களுடைய முதலமைச்சர். இனிமேல்ட்டு இதுக்கப்புறம் அவர் மட்டும் தான் முதலமைச்சர். நாங்க எதிர்பார்த்தனாலே இதுதான். எங்க அண்ணன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல எங்க அண்ணன் எல்லாத்தையும் மீண்டு வந்துட்டாரு அவரு. உங்களுக்கோசமே மீண்டு வந்திருக்காரு அவரு, பெண்களுக்கோசமே. நாளைக்குதான் வந்து எங்களுக்கு ஹாப்பி நியூ இயரே. அவங்க ஊர் கொளத்தூர்லயே அவங்களை அழுவ வச்சிட்டாரு. அப்ப நீங்க சொல்லுங்க, எது நடக்காதோ அதை நடத்தி காட்டுறது தான் தளபதிய. விஜயனா நல்லதா செய்வார்னா, நிறைய செய்வார்னா. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டமா எல்லாமே செய்வார்னா. சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவாங்க பாத்தியா, இப்பயே நான் அனுபவிச்சிட்டேன். ஒருத்தன் வந்தா படத்துல சரி, சினிமாவிலும் சரி, அரசியல் உள்ளதுலயும் சரி, அது 77 வருஷம் ஆண்ட கட்சி அழிச்சான்ட்டு பேர் எடுத்துட்டாரு. சார் நாங்க ஒரு வாரமா சாப்பிடல, தூங்கல, இதே எங்களுக்கு டென்ஷன். நேத்து கூட நாங்க 1 மணி வரைக்கும் நாங்க இங்க இருந்துட்டு தான் போனோம். நாங்க ஏன்னா நாங்க எப்ப எங்க தளபதி வருவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா இன்னைக்கு கடவுள் அதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. எம்ஜிஆர் கூட தனிச்சு தானே நின்னு வின் பண்ணாரு. எங்க ரெண்டாவது எம்ஜிஆர் அவருதான். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் மாத்தி மாத்தி தமிழ்நாட ஆண்டுக்கு போதும். இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த சந்தோஷம் தொடரும். ஒரே ஒரு ஆள் தான். இந்த பக்கம் 20 கூட்டணி, இந்த பக்கம் 10 கூட்டணி. யாருமே கிட்டவும் நெருங்க முடியல ப்ரோ. இந்த நாள் எப்போ வரும்னு தான் நாங்க எதிர்பார்த்துன்னு இருந்தோம். எங்க ஃபேமிலில எங்க அண்ணன் எங்க கூட ஸ்டே பண்ண போறான்ற ஒரு சந்தோஷத்துல நாங்க இருக்கோம். வேற யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. 30 வருஷம் அவர் தான் ஆளுவாரு. கடைசி வரைக்கும் தலைமுறை அவர் தான் ஆளுவாரு. இயேசுநாதர் வந்து சிலுவையில அரைஞ்சு 3ஆம் நாள் தான் உயிரிழந்து வந்தாரு இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இதையும் நான் பாக்குறேன். ஆக்சுவலி பல இன்னல்களை தாண்டினால் தான் நாட்டுக்கு ஒரு நல்ல இயேசு கிடைப்பாருங்கிற மாதிரி இதை வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன். திராவிட கோட்டைகளை தகர்த்து இவர் எங்க தளபதி, அவரோட தளபதி வெற்றி கழகம், ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகம், தளபதி வெற்றி கழகம். சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவாங்க பாத்தியா, இப்பயே நான் அனுபவிச்சிட்டேன். 3 நாளா வர்றாங்க போறாங்க. நேத்து கூட வந்தாங்க போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா வச்சுக்கோ. 3 நாளா டப்பாசு வச்சுருக்கோம் ப்ரோ. நாங்க பட்டாசை இடமா வச்சுருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு 33 வருஷம் திரையுலகத்துல இருந்து வந்து யாரு ஒருத்தன் வரமாட்டான் அசிங்கப்படுத்தினாங்களோ அதுல இருந்து வந்து ஒருத்தன் வந்தா படத்துல சரி, சினிமாவிலும் சரி, அரசியல் உள்ளதுலயும் சரி, எல்லாரையும் 77 வருஷம் ஆண்ட கட்சி அழிச்சான்ட்டு பேர் எடுத்துட்டாரு. ஒரு தீபாவளி எப்படியோ, கிறிஸ்துவர்களுக்கு எப்படி ஒரு கிறிஸ்துமஸ் எப்படியோ, ஒரு முஸ்லிம்களுக்கு எப்படி ஒரு ரம்ஜான் எப்படியோ, அந்த மாதிரி எங்க தளபதி பதவி ஏற்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நாங்க இதை பாக்குறோம். நாங்க ஓகே, தலைவர் ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கல்வி, பெண்களுடைய பாதுகாப்பு, நல்ல மருத்துவம். எங்க தளபதி ஃபர்ஸ்ட் எந்த கையெழுத்து போட்டாலுமே அது நல்லதாதான் இருக்கும். அதனால வந்து தளபதி கொஞ்சம் ரொம்ப அலக்கழிச்சாங்க. அதை பத்தி அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாம் போராமதான். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த போராம அந்த காண்டு அதனாலதான் இவ்வளவு இழுக்கடிச்சாங்களே. அவங்க வந்து எதிர்கட்சிகளை எப்படி தலைவர் வந்து கையாள்வாரு அப்படின்ற நீங்க எதிர்பார்க்கறீங்க? கையாண்டுட்டாரு. அதெல்லாம் கையாள போட்டு ஆடுவாரா? கண்டிப்பா அவருக்கு அதெல்லாம் வந்து அசால்ட். நல்லபடியா தான் பண்ணுவாரு அவரு. அவங்க ஊர் கொளத்தூர்லயே அவங்களை அழுவ வச்சிட்டாரு. அப்ப நீங்க சொல்லுங்க, எது நடக்காதோ அதை நடத்தி காட்டுறது தான் தளபதிய. இப்ப வந்து எதிர்கட்சியா வந்து டிஎம்கேல ஸ்டாலின் தான் வந்து உட்காந்துருக்கணும். ஆனா அவரே வந்து எம்எல்ஏ ஆகல. உதயநிதி தான் தலைவருக்கு எதிராக வந்து உட்காந்துருவார் எதிர்கட்சியில. இப்ப அவரு தலைவர் வந்து எப்படி டீல் பண்ணுவாரு தளபதி? எங்க தனி மனிதனா வந்து இவ்வளவு பெரிய ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. எதிர்கட்சியா வந்து இது பண்ண முடியாது. கண்டிப்பா எல்லா வச்சும் அவர் சமாளிப்பாரு. சார் நாங்க ஒரு வாரமா சாப்பிடல, தூங்கல, இதே எங்களுக்கு டென்ஷன். நேத்து கூட நாங்க 1 மணி வரைக்கும் நாங்க இங்க இருந்துட்டு தான் போனோம். நாங்க ஏன்னா நாங்க எப்ப எங்க தளபதி வருவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா இன்னைக்கு கடவுள் அதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. நாளைக்கு இந்த ஏரியாவே களை கட்டும், திருவிழாதான். இப்பவே நீங்க பாக்குறீங்க எவ்வளவு இதுவா இருக்குதுன்னு. இன்னும் நாளைக்கு பயங்கரமான களை கட்டும். எங்க தலைவர் கண்டிப்பா சிஎம்மா வருவாரு. நாங்க வர வைப்போம்னுட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்க தளபதிய சிஎம்மா ஆக்கிட்டோம். அவர் எங்களுக்கு நல்லதான் செய்வாரு. எங்க தலைவர் சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. இப்ப கூட இந்த இழுபறி நடக்கும் போது கூட எங்க தலைவர் வந்து சோர்ந்து போல. எங்க தலைவருக்காக நாங்க பிரேயர் பண்ணோம். நாங்க கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், அவருக்காக போகாத கோவில் இல்ல, சர்ச் இல்ல, தர்கா இல்ல, எல்லா இடத்துலயும் நாங்க போய் அவருக்காக பிரேயர் பண்ணோம். கண்டிப்பா அதனாலதான் அவரு வந்து இன்னமும் அவர் எங்களோட அன்பால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. மதசார்பற்ற கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டு நின்று பொறுமையா கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது அது. ஏன்னா அவரு ஒரு இது கூட அவர் கூட்டணி வைக்கல. அவர் ஆரம்பத்துல இருந்தே சொன்னாரு. அவர் எம்ஜிஆர் கூட தனிச்சு தானே நின்னு வின் பண்ணாரு.
எங்க ரெண்டாவது எம்ஜிஆர் அவருதான். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தமிழ்நாட ஆண்டது போதும். புதுசா வந்துக்கிறேன் தளபதிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதான் நியூ இயர். நாங்க தவந்தோம் எப்படின்னா வரமாட்டேன்னு சொன்னாங்க. எப்படி 2 சீட்டு 1 சீட்டு எங்க அசிங்கம் பத்துனாங்க. 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்னாங்க. 5 சீட் நாங்க எதுவே போல. ஏன்னா கடவுள் வந்து எங்களோட இருக்காரு. அதெல்லாம் வந்து எங்க தளபதிக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சித்தமா நடந்தது. அதெல்லாம் வந்து தளபதி வந்து 107 சீட்ல வந்து வின் பண்ணி வந்தாரு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. 60 ஆண்டு ஆட்சி காலத்துல இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நைட்டு கூட நாங்க பார்க்காம குடும்பமா இங்க வந்திருக்கோம். ஏன்னா நாளைக்கு இங்க வர முடியாது. அதனால இப்ப சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். இந்த கனவு வந்து 1 நாள் 2 நாள் கனவு அல்ல, 60 ஆண்டுகள் கனவு. இங்க பாருங்க, இப்ப டைம் கிட்டத்தட்ட 12 ஆக போகுது. நம்ம நேரு ஸ்டேடியத்துல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்கத்துல இருந்து பெருசா வயசானவங்க மட்டும் எல்லாரும் இருக்காங்க. இது வந்து நைட்டு 12 இல்ல, காலையில 12. இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த சந்தோஷம் தொடரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த தருணத்துக்காக தான் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி. எங்க வீட்டுல ஒருத்தர் வந்து பதவி வைக்கிற மாதிரி நாங்க இவ்வளவு நாளா இதுக்கு மட்டும் தான் காத்திருந்தோம். எல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட அரசியல் என்னன்னு சொல்ல வச்சிருக்கிறது தளபதி மட்டும்தான். தொண்டர்கள் எல்லாருமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு அவருக்கு நம்ம கெட்ட பேரை வாங்கி கொடுக்க கூடாது எந்த சிச்சுவேஷன்லயும். நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் இல்ல 50 இயர்ஸ் வரைக்கும் தளபதி மட்டும் தான் இருக்கணும். எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிடணும், அவ்வளவுதான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான். இந்த பக்கம் 20 கூட்டணி, இந்த பக்கம் 10 கூட்டணி. யாருமே கிட்டவும் நெருங்க முடியல ப்ரோ. எதிரி கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியும் சரி, எல்லாருமே விரும்புறது மக்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான். அது எங்க தளபதி சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. விஜய் நல்லதா செய்வார்னா, நிறைய செய்வார்னா. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டமா எல்லாமே செய்வார்னா. ஐ லவ் யூ விஜயனா. தளபதி சிஎம் ஆயிட்டாரு. எதிர்கட்சிலாம் ஒரு இதுவா கண்டிப்பா பண்ணுவார். மக்களுக்காக சேவ் பண்ண வந்துட்டாரு. கண்டிப்பா செய்வார். ரொம்ப மன வேதனை. வீட்டுல வெளியிலே வரல, வீட்டுல தான் உட்கார்ந்தோம். அறிப்பு வருது, திடீர்னு கேன்சல் ஆகுது. திருமணம் இல்லைன்றாங்க, திரும்பி கேன்சல் ஆகுது. ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டோம். இப்போ நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் எங்க டீம். நாங்க எதிர்பார்த்த நாளே இதுதான். இந்த நாள் எப்போ வரும்ட்டு தான் நாங்க எதிர்பார்த்துன்னு இருந்தோம். எங்க ஃபேமிலில எங்க அண்ணன் எங்க கூட ஸ்டே பண்ண போறான்ற ஒரு சந்தோஷத்துல நாங்க இருக்கோம். அதான் இது வந்து ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா கண்டிப்பா அதெல்லாம் தாண்டி எங்க அண்ணன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல. எங்க அண்ணன் ஜோசப் விஜய் எங்கக்கா மேல ரொம்ப நாள் கனவு. இது வந்து பல பிரச்சனைகள் குறைச்சல் கொடுத்தாங்க, பல தடைகள் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் மீண்டு வந்துட்டாரு அவரு. பெண்களுக்கோசமே மீண்டு வந்திருக்காரு அவரு. பெண்களுக்கோசமே நாளைக்குதான் வந்து எங்களுக்கு ஹாப்பி நியூ இயரே, புது வருஷம். அவரு நல்லது பண்ணணும் வரதான் இவ்வளவு எதிர்ப்பு. கஷ்டமா தான் இருந்தது. நல்லவங்க யாரு வந்தாலும் குறைச்சல் கொடுக்கதான் செய்வாங்க. ஏன்னா இவ்வளவு காலமா அவங்க ஆண்டுட்டாங்க. திடீர்னு புதுசா ஒருத்தர் வர சொல்ல என்ன நினைப்பாங்க? அந்த இடத்துல பாருங்க, சி ஜோசப் விஜய் என்கிற நான் எங்களுடைய முதலமைச்சர். இனிமேல்ட்டு இதுக்கப்புறம் அவர் மட்டும் தான் முதலமைச்சர். வேற யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. 30 வருஷம் அவர் தான் ஆளுவாரு. கடைசி வரைக்கும் தலைமுறை அவர் தான் ஆளுவாரு. இதுக்கப்புறம் எங்க தளபதி தான். நான் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமே நல்லதா நடக்கும். ஒரு டிவி தொண்டர்கள் நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து நம்ம தலைவருக்கு ஒரு சின்ன மைனஸ் கூட வராத அளவுக்கு நீங்க பாத்துங்க. ஏன்னா நம்ம தலைவரை வந்து எல்லாரும் நேசிக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தான் நேசிக்கிறாங்க. தயவு செய்து எல்லாரும் கரெக்டா இருங்க. போதைப் பொருளுக்கு நீங்க ஈடாகாதீங்க. எங்க தலைவரோட இது என்னன்னா, போதைப் பொருள் ஒழிக்கும் தான் வந்திருக்காரு. கண்டிப்பா ஒழிப்பாரு. தளபதி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி பல இன்னல்கள், பல போராட்டங்கள், பல சோதனைகள் வந்து கடந்து வந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மனசு? இல்ல இப்ப இயேசுநாதர் வந்து சிலுவையில அரைஞ்சு 3ஆம் நாள் தான் உயிரிழந்து வந்தாரு இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இதையும் நான் பாக்குறேன். ஆக்சுவலி பல இன்னல்களை தாண்டினால்தான் நாட்டுக்கு ஒரு நல்ல இயேசு கிடைப்பாருங்கிற மாதிரி இதை வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன். கஷ்டம்தான். அவர் இதனால போய் அலைக்கழிச்சது, கூட இருந்து நம்ம இழுத்தடிச்சு வந்தது எல்லாமே கஷ்டம் தான். பட் எல்லாம் ஒரு தலைவருங்கும் போது எல்லாம் தாண்டி வந்துதானே ஆகணும். அதெல்லாம் தாண்டி எங்க தளபதி வருவாரு எனக்கு தெரியும். இது கூட்டம் ஓட்டா மாறாதுன்னாங்க. ஆனா விழப்போற ஓட்டு தான் கூட்டமா வந்துச்சுங்கிறது யாருமே இப்ப கவனிக்கல. ஆக்சுவலா நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், அந்த மாதிரி தளபதி நின்னாலே விழா கோலம் தான். அதான் சரி, இது வந்து ஒரு வரலாறே படைச்சிருக்காரு. ஒரு 50 வருஷ கட்சி, ஒரு 75 வருஷ கட்சியை வந்து அசைச்சு பார்த்திருக்காரு. எல்லாருமே முடியாது அப்படின்ற விஷயத்தை இவர் வந்து ஆரம்பத்துல இறுதி வரைக்கும் கான்பிடண்டா இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அது நிரூபிச்சிட்டாரு. பெரிய ஒரு இந்தியாவுக்கே ஒரு எக்ஸாம்பிளா வந்து இருக்காரு இவரு. ஆமா, திராவிட கோட்டைகளை தகர்த்து இவர் எங்க தளபதி, அவரோட தளபதி வெற்றி கழகம், ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகம், தளபதி வெற்றி கழகம் நிலைநாட்டி இருக்கிறாரு. ஒரு கட்சி இல்லைங்க, 2 கட்சியை வந்து ஆட்டி பார்த்திருக்கிறாரு ஆக்சுவலா. பட் இருந்தாலும் அவங்களோட தோட்ட கட்சியோட பிளஸ் பாயிண்ட்ஸ் நாங்க எடுத்துக்கிட்டு
நாங்க வந்து தளபதிக்கு சேவை செய்யறதுக்கு நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம். மித்த கட்சிகள் பண்ண மாதிரி இல்லாம தளபதி வழியில எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யுங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அவரோட பேருக்கும் எந்த விதமான ஒரு கெட்ட பேர் வராம பாத்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.